ஹலோ மக்களே, வாங்க ஒரு ரெசிபி வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 3 ஸ்பூன் ஆயில், அதுக்கப்புறம் கடுகு உளுந்தெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சு 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஃபார்ம் வரும்போது தக்காளி போட்டுருங்க. இந்த ஸ்டேஜ் நல்லா வர்றதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னா, வாங்கிட்டு வந்து கொடுவா ஃபிஷ் வாங்கிட்டு வந்தேன், ப்ளஸ் எறா வாங்கிட்டு வந்து 2த்தையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு, இந்த தக்காளி வெங்காயம் வச்சுருந்தால அது வந்து பார்க்கலாம். அது கொஞ்சம் கிரேவி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 1 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே இந்த மிளகாத்தூள் யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். இந்த கிரேவி இந்த ஃபார்மில் வரும்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, க்ளீன் பண்ணி வச்ச இறால வந்துட்டு இதில் போட போகிறோங்க. ஆல்ரெடி இந்த கிரேவி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறா போட்டிங்கன்னா கரெக்டாக 6 to 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சா போதும். எறா வந்து நல்லா பாயில் ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் பாயில் பண்ணிங்க அப்படின்னா எறா வந்து லவர் மாதிரி ஆகிடுங்க. அந்த சாஃப்ட்னஸ், அந்த டேஸ்ட் அவ்வளோ இருக்காதுங்க. இந்த ஸ்டேஜில் அப்படி நீங்கள் கிண்டி விட்டுட்டு இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருந்தாங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா அது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவியாக வந்துடும். இந்த கிரேவியாக வர சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியெல்லாம் போட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியது தாங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி கொடுவா மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன், அதையும் ஃப்ரை பண்ணிட்டேங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு என்னோடய டிஷ் முடிஞ்சிருச்சுங்க. இன்றைக்கி இதுதான் நான் பண்ண ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.